கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த உங்களுக்கு 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 பிரச்சனையாக தெரியுதுல, பெரிய மலை பிரச்சனை தான் ஒரு மலை, கடன் பிரச்சனை ஒரு மலை, வியாதி பிரச்சனை ஒரு மலை, பிசாசு போராட்டம் ஒரு மலை, எதெல்லாம் மழையாக பார்த்து மலைச்சு போனீங்களோ அந்த மழையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அப்படியே போயிடும். இந்த மலையை தான் சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். இது தேவனால் வந்த ஆலோசனை. ஆகவே இந்த விசுவாசத்தின்படி ஜெபிப்பீர்களானால் மழை மாதிரி இருக்கிற பிரச்சனையெல்லாம் பனி போல காணாமல் போயிடும். இந்த மலையை பார்த்து அப்புறம் போனால் போயிடும் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நமக்கு வந்த பிரச்சனை விசுவாசம் குறைவுனால தான் இவ்வளவு பிரச்சனை. விசுவாச குறைவு. என்னால் படிக்க முடியலைன்னு சொல்லுகிறதுனால படிக்க முடியலை, என்னால் வேலை செய்ய முடியாதனால வேலை செய்ய முடியல, என்னால் எப்படி இது முடியும்னு நினச்சனால முடியலை. தாவீது சொன்னார், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். கோலியாத்திட்ட எப்படி சொன்னார்? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். நான் தானாக வரலையே. நீங்கள் அப்படி தான் நினைக்கணும். இந்த நாள் நான் ஏசப்பா என் கூட இருக்கிறாருன்னு அடிக்கடி சொல்லுங்கள். இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். நல்லா மியூசிக்கெல்லாம் போட முடியல, பாட முடியல. அல்லேலூயா சொல்லுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நெருக்கம் இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த நெருக்கத்திலே வந்தாங்க. ஆமென். எல்லாம் இருந்தும் இசையமைப்புகளோடு என்ன செய்ய முடியல, பாட முடியலை. சில சோதனை காலம் நமக்கு வரும். அல்லேலூயா. அதையும் நம்ம கடந்து தானே போகணும். அல்லேலூயா சொல்லுங்கள். யோசேப்புக்கு வராத சோதனையா? தங்கள் சகோதரர்கள் முழுக்க குழியில் தள்ளிட்டாங்க அவரை. அவங்க நினச்சாங்க இவன் கதை இதோட, மனுஷன் நம்மளை பார்த்து அப்படி தான் நினைப்பான், இவன் கதை இதோட. அல்லேலூயா. ஆனால் யோசேப்பு அந்த தேசத்திலேயே உயர் பதவிக்கு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சொந்த பந்தம் உங்கள் கதை முடிஞ்சிச்சுன்னு நினச்சிச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி தான் அது வளர ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா பாவ அறிக்கை செஞ்சுருக்கோம் இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்கள். பாவ அறிக்கை செய்கிற மனுஷனை எந்த பாவம் பிடிக்காது, பில்லி சூனை பிடிக்காது, மந்திரம் பிடிக்காது, செய்வனை பிடிக்காது. பாவ அறிக்கை செய்து கொண்டே இருங்க. உங்களை நீங்கள் சுத்திகரித்து கொண்டே இருங்க. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு வசனம் சொல்லுது. ஆமென். அதனால் நம்ம அந்நிய பாஷை பேசுகிறேன், பாவ அறிக்கை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. நான் வெளிப்பாடு பார்க்குறேன், சொப்பனம் பார்க்குறேன், 4 வசனம் தெரிஞ்சு பைபிள் காலேஜெலாம் படிச்சிருக்கேன்லாம் சொல்லக்கூடாது. நான் பிரசங்கம் பண்ணுறேன், என்னால் பாவ அறிக்கை பண்ணக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. நான் பிரசங்கம் பண்ணாலும், நான் ஏசப்பா ராத்திரி ரொம்ப நேரம் க்ளோஸாக பேசிக்கிருந்தாலும் விடிஞ்ச உடனே நான் பாவம் என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. இது ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலே உள்ள கடமை. இதனால தான் அநேகர் இடைநிறுத்தம் செய்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. அது மரணம்னா சாகிறது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய மனிதன் செத்துருவான். யார் சாவா? பொதுவாகவே ஒரு ஆளுக்கு ஒரு மரணம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வரும்? ஒரு வியாதி வரும். அந்த வியாதி இருக்கும், அதோடு நடப்பான், வேலைக்கு போவான், சாப்பிடுவான், வருவான். உள்ளேருந்து அந்த வியாதி வளர ஆரம்பிக்குது. இப்போ வியாதி வளர்ந்து சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் சோர்வாகி படுத்துருவான். கொஞ்ச நாள் படுத்துருவான். அப்புறம் வீட்டுக்குள்ளேயே நடப்பான். அப்புறம் பெட்லேயே படுத்தவன் எந்திரிக்கவே முடியாமல் படுக்கடையாயிருவான். அப்புறம் கடைசியில் சாவான். இந்த சபையில் உள்ள விசுவாசிகள் அப்படி தான். உள்ளான மனுஷன் செத்துரும். உள்ளான மனுஷன் செத்த பின்னாடி சபைக்கு வரும், கை தட்டும், அந்நிய பாஷையில் பேசும், பின்ன வசனமெல்லாம் வாசிக்கும், டக்கு டக்குன்னு எடுத்து வாசிக்கும். இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ். கடவுள் கிருபையில் 36 ஆண்டுகள் முழுசாக முடிஞ்சு 37க்குள்ளே போகிறேன் இந்த பெந்தகோஸ் உபதேசத்தில். அதனால் சொல்லுகிறேன், அனுபவத்தில் சொல்லுகிறேன். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டு வந்தும் அந்நிய பாஷை பேசலாம். ஆமாம். நேற்று சனிக்கிழமை இரவு, நேற்று சனிக்கிழமை பகலில் நீங்கள் முழு பாவம் செஞ்சுட்டு இன்றைக்கி குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு சர்ச்சுக்கு வந்தாலும் அந்நிய பாஷை வரும். கை தட்டலாம், அந்நிய பாஷை வரும். பரிசுத்தாவி வரும். பைபிள் எடுத்து படிக்கலாம். இயேசு ஒருவருக்கு தான் தெரியும், ரெண்டாவது உங்களுக்கு தெரியும்.
எனக்கு தெரியும். வேறு யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இதை நீங்கள் நல்லா உணருங்க. இதுதான் உங்களை குறித்து எச்சரிக்கையாருன்னு வசனம் சொல்லுது. உங்களை குறித்து ஒரு ரகசியம் சொல்கிறேன். உங்களை நீங்களே நடத்த தெரியலைன்னா பரலோகம் போக முடியாது. சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல். உங்களை நீங்களே பொய் பேசாமல் திருடாமல் உங்களை கண்ட்ரோல் பண்ணிச்சு இருந்தால் தான் ஆவியானவர் உங்களை இயக்க முடியும். சும்மா நான் ஆவியில் நடக்கிறேன்லாம் நம்ம இஷ்டத்துக்கு நடந்துட்டு ஆவியில் நடக்க சொல்ல முடியாது. உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அங்கே போகக்கூடாது, இங்கே வரக்கூடாது. பைபிள் சொல்லுது பொய் சொல்லாது இருப்பாயாக, பைபிள் சொல்லுது களவு செய்யாது இருப்பாயான்னு. அப்படி அந்த வசனத்துக்கு அஞ்சு நடக்கிற உங்களை கர்த்தர் உங்களை நடத்துவார். அதுக்கு பேர் தான் நடத்துதல். சும்மா நம்ம எல்லாம் அந்நிய பாஷை பேசிட்டு நம்ம எல்லாம் பண்ணிட்டு தான் சொல்கிறேன் பாருங்களா, அப்படி அல்ல. ஆமேன். உங்களை நீங்கள் நடத்த தெரிஞ்சால் நீங்கள் உங்கள் குடும்பத்தை, உங்கள் சொந்த பந்தத்தை, உங்கள் எல்லாரையும் நடத்தலாம். அல்லேலூயா. த ரியலி. உங்களை நீங்களே நடத்த தெரியாட்டி சத்தியமாக உங்களை யாரையும் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களை நீங்களே நடத்த தெரியணும். அந்த ஆத்துமா எந்த காலத்தில் விழாது. அந்த ஆத்துமா விழாது. அந்த ஆத்துமா விழுந்து போகாது. அந்த ஆத்மா கிட்ட பிசாசு அந்த ஆத்மா பேரை சொன்னாலே அலறும். அல்லேலூயா. அந்த பிசாசு இப்போ நீங்கள் உங்களை நீங்களே நடத்த தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் பேரை சொன்னாலே பிசாசு சொல்லும், ஐயோ நான் போயிடுறேன்னு சொல்லும். அல்லேலூயா. நீங்கள் புரிஞ்சுக்கங்க. உங்களை நீங்கள் நடத்த இன்றைக்கி பழகிக்கங்க. அப்போ தான் விசுவாசம் கூட உங்கள்கிட்ட இருக்கும். அவிசுவாசம் வராது. விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணுமா, நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. கர்த்தர் இருக்கிறார், அதை மீறி எதுவும் நடக்காது. ஏசப்பா இருக்கிறார், அதை மீறி எதுவும் நடக்காது. இந்த நம்பிக்கையில் தான் கிறிஸ்தவம் இந்நாள் வரைக்கும் இருக்குது. 2026 வருஷமாக கிறிஸ்தவம் நிலைச்சி நிற்கிறது விசுவாசத்தினால. அல்லேலூயா. இயேசு வந்தார் அப்படிங்கிற விசுவாசம், இயேசு இந்த பூமியில் 33 ஆண்டுகள் இருந்தார் என்ற விசுவாசம், இயேசு மீண்டும் வரப்போகிறார் என்கிற மாபெரும் விசுவாசத்தில் தான் திருச்சபை கட்டி நிற்கிது, ஓங்கி நிற்கிது. இதிலிருந்து விடுதலை ஆகாமல் நீங்கள் எப்படி விடுதலை ஆவீங்க? இந்த அறகுறையிலேருந்து விடுதலை ஆகாமல் பரிபூர்ண விடுதலை ஆக முடியாது. எனக்கு நல்லா தெரியும் ஒரு ஆத்மா கர்த்தரோடு இருக்கா இல்லையான்னு. எப்படி தெரியும்னா, பாஸ்டரை கடவுளுக்கு அடுத்து மதிக்கும். பாஸ்டரை பொய் சொல்லாது, பிராடு வச்சுக்காது, ஏமாத்தாது, துரோகம் பண்ணாது. அப்புறம் ஊழியக்காரனை பொதுவாக. அப்புறம் வரும்போதெல்லாம் ஆத்தும ஆதாயம் செய்யும். என்ன செய்யும்? நாங்கள் கண்டுபிடிக்கிற கனி ஆத்தும ஆதாயம் செய்யும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த விசுவாசி நல்லா அதிகாலையில் ஜெபிக்குது. அவங்க கையெல்லாம் தூக்க வேணாம், அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதிகாலையில் ஜெபம் பண்ணுவாங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. நேரம் கிடைக்கும்போது இயேசு தான் வாயில், எங்கே போனாலும் ஏசு 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 ஏசுன்னு. இதனால் உலகம் நம்மளை லூசு லூசு லூசுன்னு சொல்லும். அப்படிப்பட்ட ஆள் ஆத்துமாவை கூட்டு வரும். ஆமேன். ஆமாம், அப்படி தானே? ஆத்துமாவை கூட்டிகிட்டு வர்றதை வச்சே சொல்லலாம், இது குஞ்சு காப்பாற்றுற கோழி. ஆமே சொல்லுங்களேன். இது பிராந்தோடு எதிர்த்து நிற்கிற கோழி, இது காகத்தோட சண்டையிடுகிற கோழி, பாம்புக்கு எச்சரித்து குட்டியில் குஞ்சியில் காப்பாற்றுற கோழியை பாருங்களேன். கேனக்கோழி என்ன செய்யும்? காக்கா தூக்கிட்டு போயிடும். அப்படி தானே? அதை பற்றி கவலை இருக்காது. சுற்றி இருக்கிற நண்பர்களுக்காக ஜெபிக்காது. இப்போ உங்களுக்கு புரியுதா? குஞ்சு காப்பாற்றுற கோழியாக பார்த்து ஏன் வாங்குறாங்க? கூட்டம் பெருக. ஸோ நீங்கள் கவனிச்சுக்கோங்க. உங்களே நடத்த தெரிலன்னா இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது, ஆத்துமாதாயம் பண்ண முடியாது. எனக்கு நல்லா தெரியும், தங்களே அவங்க நடத்த தெரியாதவங்க தான் ஆத்துமாதாயம் செய்ய மாட்டாங்க. ரியலி நீங்களாம் பார்க்க உங்களுக்கே தெரியுமே. நீங்கள் அங்கே விழுந்து கிடக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எங்கே நினச்சிறீங்க? உங்களை நீங்கள் விழுந்து கிடக்குறீங்க. உங்களை சுய பரிசோதனை பண்ணுங்கள். உன்னிலிருந்து வேதம் வெளிப்படணும் வசனம் சொல்லுது. அப்படிதானே சொல்லுது? முதல் நூற்றாண்டுக்காரங்க என்ன செஞ்சாங்க? ஜெபிக்க ஜெபிக்க ஜனங்கள் பெருகிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. ராஜாஜி சொன்னார், கிறிஸ்தவர்கள் மூட்டைப்பூச்சி போன்றவர்கள், அவங்கள நசுக்க நசுக்க என்ன செய்வாங்க? பெருக. அதுதான் சொல்கிறேன், பார்த்தீங்களா? பெருக தான் செய்வோம். பெருக. இன்னும் நிறைய பேர் வரேன்னாங்க, நான் தான் வேணான்னு. இடம் பார்த்தா எங்கே உட்காரப்பீங்க? அல்லேலூயா. அதனால் தேவன் நமக்கு ஒரு பெரிய இடத்த தரணும். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு சாகிறதுக்குள்ளே கடவுளுக்கு ஒரு பெரிய வேலையை செய்யாமல் சாகக்கூடாது. ஆமாம்.
கடவுளுக்காக ஒரு மாபெரும் புரட்சி பண்ணிட்டு சாகணும், சும்மா சாகக்கூடாது. அதற்காக தான் உங்களை என்னையும் தேவன் அழைத்தார். அல்லேலூயா. நம்ம அதை மட்டும் செய்யாமல் மற்ற எல்லாம் செய்துக்கிட்டு இருக்க நினச்சா அவரும் வருத்தப்படுறாரு. அல்லேலூயா சொல்லுங்கள். அவர் அழைச்ச முகாந்தரம் என்ன? உங்களை கொண்டு தான் இந்த பூமியில் மற்றவர்களை ரட்சிக்கணும். தானாக ரட்சிப்பு வந்துடாது. ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருதுன்னு சொன்னார் வசனம். இன்றைக்கி நாம் அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால நம்ம மூலமாக தான் புறஜாதிக்கு என்ன செய்யும்? ரட்சிப்பு உண்டாகும். எப்படியாவது அவங்களை ஐக்கியப்படுத்தி ஆதாயப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்கள். எப்படியாவது ஐக்கியப்படுத்தி அவங்க ரட்சிப்புக்கு நம்ம ஒரு சின்ன கடுகளவு கூட இடரலாக இருந்துடக்கூடாது. அங்கே பழகணும். அவங்க ரட்சிக்கப்படாமல் போகிறதுக்கு நம்ம கடுகளவு கூட இடரலாக இருந்துடக்கூடாது பிறருடைய ரட்சிப்புக்கு. ஏன்னா இடரல் வருகிறது அவசியம். எந்த மனுஷனால் வருதோ அவனுக்கு ஐயோன்னு போட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கை அவனுக்கு இடரலாக மாறக்கூடாது. அவனுக்கு இயேசுவை காமிச்சு கொடுக்குற பாடமாக இருக்கணும். இயேசுவை காமிச்சு கொடுக்குற நம்ம தான் பாட புஸ்தகம். நம்ம பாட புஸ்தகத்தை படிச்சுட்டு தான் அப்புறம் அவங்க பைபிள் புஸ்தகத்தை படிக்கணும். அல்லேலூயா. அப்படி தானே சொல்கிறாங்க எல்லாரும். அப்படி தானே சொல்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவங்களோட சேர்றாங்க, அவங்களோட நல்ல சுபாவம் பழக்க வழக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறீங்க, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, எந்த சாமி கும்பிட்றீங்க அப்படின்னு நம்ம கோயிலுக்கு வர்றாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, கடுகளவு கூட நம்மக்கிட்ட இடரல் இருக்கக்கூடாது. ஸோ பைபிள் சொல்லுது, கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த மலையை அப்புறம் போன்னு சொன்ன என்ன செஞ்சிடுமா? போய் விழுந்துடும். வாசிங்க. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். கூடாத காரியம் ஒன்றும் இராது. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ விசுவாசத்தோடு நாம் என்ன செய்தாலும் ஜெயிக்கும். அதனால் உங்களால் முடியும்னு ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் உங்களால் எல்லாம் செய்ய முடியும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமேன். நான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் கன்வென்ஷன் மீட்டிங்லாம் நான் போகணுன்னு சொல்லுவேன். இன்றைக்கி நிறைய அற்புதம் நடக்க போதுமே. ஏன்னா என் வாஞ்சு அதுவாக இருக்குது, என் தாகம் அதுவாக இருக்குது. என் கண் விழிப்பு நான் தூக்குறதில்ல, இரவு பகலாக ஓடுறது பலவீனம் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் இப்போ என்னென்ன விடுதலை ஆக்கணும் மக்களை. ஆமேன். அந்த வாஞ்சல் இருக்கனால நாங்கள் சொல்லுவோம், போல்டாக சொல்லுவோம், நான் இயேசுவை பிரசங்கிக்க வரலையா. பிரசங்கிக்கிறதுலாம் ரெண்டாவது. இயேசு உயிரோடு இருக்கிறார், உனக்கு காமிச்சு கொடுக்குறேன், வா பெசாசே போனால் போயிடுது. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவருடைய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா, அவள் மரண அவஸ்தைப்படுறா, பட்டுட்டு போகிறா, நீர் வந்து உமது கையை அவள் மேல் வச்சா அவள் என்ன செஞ்சிருவா? விடுதலை ஆவாள் என்கிற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஆமாம் சொல்லுங்களேன். உங்களுக்கு இருக்குதா மரண அவஸ்தை? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், மரண போராட்டத்தோடு இருப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் சொல்ல வேணாம். வாலிப பிள்ளைகளும் அப்பா அம்மா என்ன செய்யும்? ஆட்டி படைக்கும். தாயும் தகப்பனும் அவங்களால வேதனை அடையக்கூடாது. தாயும் தகப்பனும் அப்பா அம்மா பிள்ளையனால் வேதனைப்பட்டு அது சாபமாக மாறும் அவங்களுக்கு. அல்லேலூயா. அவங்க வேணும்னே அப்பா அம்மாவை டிப்ரெஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, காமெடி பண்ணுவாங்க. சிலர் பார்த்துருக்கேன். அவங்க அம்மாவை கோவம் மூட்டுவாங்க, அப்பாவை கோவம் மூட்டுவாங்க. அவங்க வேதனை அடைகிறது அவங்களுக்கு என்ன ஆகும்? இப்போ சாபமாக மாறும். அதனால் அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? தாயும் தகப்பனும் உங்களுக்கு கொடுத்த சொத்து, அவங்க நல்லா இருக்கனால தான் நீங்கள் அனாதை இல்லாமல் இருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? அது பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைலாம் தெரிஞ்சுக்கணும். தாயோ தகப்பனோ யாரோ ஒரு ஆள் இழந்தாலுமே ஒரு கை இல்லாதவங்க நீங்கள். 2 பேர் இழந்துட்டா 2 கை இல்லாதவங்க நீங்கள். இருக்க வரைக்கும் தாய் தகப்பன் என்ன செய்யணும்? கஞ்சி ஊற்றணும், அரிசி பருப்பெல்லாம் வாங்கி போடணும். அல்லையில சொல்லுங்களேன். ஒரு பல நேரங்களில் எனக்கு பிரச்சனையே நான் இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுகிறதுனால தான் அப்படின்னு எனக்கு தெரியுது.
எனக்கு அப்படி வர மாட்டேங்குது. மற்ற மாதிரி எப்படி இதே பூசி முழு என்ன செய்ய மாட்டேங்குது. என்னை அறிமுகப்படுத்துகிறவங்களே சொல்லி தான் அனுப்புவாங்கன்ட்டு. அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருப்பார், நீங்கள் என்ன செய்யுங்க. நான் அப்படி இல்லை, பைபிளில் உள்ளது மாதிரியே இருக்கிறேன். நான் ஒன்றும் தப்பாலாம் இல்லை. நான் இறை சட்டம், இதுக்கு பேர் என்னது, இறை சட்டத்தை அப்படியே கலப்படம் இல்லாமல் போதிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இறை சட்டத்தை கலப்படம் இல்லாமல் போதிக்கிறதுனால எனக்கு ஒரு பேர், ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி கரெக்டாக இருப்பார் அப்படின்னு. ஆனால் பைபிள் அப்படி தான் சொல்லுது. இயேசு பிரசங்கம் என்னும்போது என்ன சொன்னாங்க ஜனங்கள், இவர் அதிகாரமுடையவராய் போதிக்கிறார். அல்லேலூயா. தயவுசெய்து இந்த சட்டங்களை நாம் கை கொண்டால் பிழைப்போம். ஆமேன். அல்லேலூயா. சட்டங்களை கை கொண்டா பிழைப்போம். பிழைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த வசனங்கள்லாம் எதுக்கு தந்திருக்காருன்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். அல்லேலூயா. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஜெப ஆலய தலைவனை சொல்கிறேன். அவன் அவ்வளவு ஒரு லீடராக இருந்தாலும் அதிகாரமாக சொல்லலை. ஆண்டவரே உங்கள் ஆலயத்துக்கு தான் நான் லீடர் வாங்க அப்படி சொல்லலை. பாதத்தில் விழுந்து என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அப்படிப்பட்ட உயர் பதவியில் இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான்னா, பாதத்தில் அமர்ந்து. அல்லேலூயா. பாதத்தில் அமர்ந்து தேவன் அதை பார்க்குறாரு. இந்த சூழ்நிலையை தேவன் பார்க்குறாரு. ஆமேன். இந்த ஜெபாலய தலைமை அப்படி தான். ஆண்டவர்னு வந்தோன்னே அப்படியே இந்த பாதத்தில் விழுந்து என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறார். ஆண்டவரே, இப்போ நான் கூட ஆண்டவர் சொல்ல முடியாது, இயேசுவே உமக்காக இரவும் பகலும் ஓடுகிறேன், அதனால் நீங்கள் அந்த பிள்ளையை பார்த்துங்க, பையனை பார்த்துங்க அப்படி சொல்ல முடியாது. நானும் தேவன்கிட்ட போய் என்ன செய்யணும், கெஞ்சணும். ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி தான் வேதம் நமக்கு காமிச்சு கொடுக்குது. ஆனால் இப்படி கெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் சம்பவம் வேறையாக மாறுது. வாசிங்க வாசிங்க. இப்போ இதை கண்டு இயேசு மிகவும் பாரப்பட்டு கூட போகிறாரு. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருங்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய், எத்தனை வருஷம்? இப்போ இயேசு ஏற்கனவே ஒரு பிரச்சனையை மாற்ற போயிட்டுருக்கிறாரு. இப்போ 12 வருஷம் ஒரு பெரும்பாடு சந்திக்குது. அல்லேலூயா. அதுக்கு எத்தனை வருஷம்? 12 வருஷம் பெரும்பாடு, நீண்ட நாள் போராட்டம், நீண்ட நாள் பிரச்சனை. அப்படி யாராக வந்திருக்கீங்களா? நீண்ட நாள் போராட்டம், நீண்ட நாள் பிரச்சனைக்கு இன்றைக்கி முடிவு உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் விசுவாசம் தான் எல்லாம். நான் சொன்னேன், கடுகளவு விசுவாசம் இருந்தால் மழை என்ன செய்யும், அந்த பக்கம் போயிடும். உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் இன்றைக்கி நீங்கள் சுகமாகி போகிறது நிச்சயம். ஆமாம். உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா யார் ஜெபிச்சாலும் என்ன செய்யாது, இயேசுவே ஜெபிச்சாலும் வராது, இயேசுவே ஆலோசனை சொன்னாலும் வராது. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் இன்றைக்கே விடுதலை ஆயிருவீங்க. அல்லேலூயா. எப்பயுமே நான் இயேசு அடிக்கடி வேதத்தில் கேட்பார், நீ விசுவாசிக்கிறாயா? கூட பார்த்து கேட்பார், நீ விசுவாசிக்கிறேன். ஆம் ஆண்டவரேன்னு சொன்ன உடனே விடுதலை உண்டாயிரும். விசுவாசிங்க, ஆண்டவர் செய்வார்னு விசுவாசிங்க. அல்லேலூயா. விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். நம்ம வாழ்க்கையில் நம்ம பேரே விசுவாசிகள் தான். நம்ம பேர் எது, என்ன பேர்? ஏன் அப்படி வச்சாங்க? நம்பி நம்பி வாழ்கிறதுனால. அல்லேலூயா. நம்பி நம்பி வாழ்கிறது தான் விசுவாசி. ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார், ஆண்டவர் கைவிட மாட்டார். அப்படி வாழ்கிறவங்க பேர் தான் யார்? ஆனால் நம்ம பேசுகிற பூரா அவிசுவாசமாக பேசுகிறோம். இப்போ பாஸ்டர் பயமாக இருக்குது பாஸ்டர், அப்படி ஆயிருமா பாஸ்டர், இப்படி ஆயிருமா பாஸ்டர். அல்லேலூயா. அப்படிலாம் ஆகாது. ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கி உங்கள் விசுவாசம் நிச்சயமாக உங்களை விடுவிக்கும். அல்லேலூயா. உங்களோட கையில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் பெரிய திட்டம் போட்டிங்க. ஆனால் விசுவாசிங்க, அது நடக்கும். கையில் ஒன்றும் இல்லை, தாவீது கையில் ஒன்றும் இல்லை, விசுவாசங்கிற வார்த்தையினால் கோலியாத்தை வீழ்த்தினார். அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் விசுவாசிங்க. ஏன்னா நீங்கள் கழுவப்பட்டுட்டீங்க, பரிசுத்தமாயிட்டீங்க. ஆமென். பரிசுத்தமாகி விசுவாசிச்சா கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாவிகளுக்கு தானே தேவன் செவி கொடுக்க மாட்டார்,
நம்ம தான் பாவரிக்கை பண்ணிட்டோமே. எவ்வளோ அழகான பாடம் பாருங்கள். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். இப்போ பாவம்லாம் அறிக்கையிட்டோம், சுத்தமாயிட்டோம். இப்போ விசுவாசிக்க அற்புதம் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது ஒரு மைல்கல். பரிசுத்தமாகி விசுவாசிக்கிறது, கழுவப்பட்டு விசுவாசிக்கிறது, பாவமெல்லாம் அறிக்கை செய்த பின்னாடி விசுவாசிக்கிறது, அது ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. அது அடுத்தவங்களுக்கு விடுதலைக்காக நீங்கள் விசுவாசித்தாலும் 4 பேர் சேர்ந்து ஒரு முடவாதக்காரனை தூக்கிட்டு வந்தான் பாருங்க. அந்த முடவாதக்காரனுக்கு படுத்திருக்கவனுக்கு விசுவாசம் இருக்கோ இல்லையோ, இவனுக்கு கட்டி தூக்கிட்டு வந்துட்டானுங்க. தூக்கிட்டு வந்து ஓட்டை பிரித்து இறக்குறானுங்க. ஏசு யார் விசுவாசத்தை பார்த்தாரு? அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்க்குறாரு. ஓட்டை பிரிச்சுட்டு இறக்குறாங்க அந்த காலத்துலேயே. அல்லேலூயா. அப்போவே லிஃப்ட்டில் இறக்கிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போவே லிஃப்ட்டை போட்டு இறக்கி பார்த்தார் மேலே. 4 பேர் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோண்ணா. அவங்க விசுவாசத்தை பார்த்து இவனை நடக்க பண்ணார். இப்போ நீங்கள் யாரையா கூப்பிட்டு வந்திருந்தால் நீங்கள் விசுவாசிங்க, அவங்க சோமாயிரும். அல்ல சொல்லுங்க. இப்போ நாங்கள் அப்படி தான். நாங்கள் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோன்னே ஏசு என்கிட்ட சொல்கிறாருல்ல, விசுவாசத்தை பற்றி பேசு. ஆமேன். என்கிட்ட சொல்கிறது தான் நான் பேசுகிறேன். நீங்கள் நேற்று இன்னைக்கு காலையில் ஆர்டர் போட்டிங்க, எல்லாம் பற்றி பேசுகிறேன் அப்படிலாம் பேசுகிறேன். அல்ல சொல்லு. இனிமேல் அப்படிலாம் சொல்லாங்க. இது கடவுளுக்கு எதிராக இருக்கிறது. ஊழியக்காரன் வாயை அடக்கக்கூடாது. நீங்கள் உன் வாயை விரிவாய் தரேன்னு எங்களை திறந்துருக்காரு. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படிலாம் செய்யக்கூடாது. ஆமேன். இங்கே பாருங்களேன், அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க கையில். நீங்கள் யாரையெல்லாம் இழுத்து பிடிச்செல்லாம் எத்தனை பாஸ்ட் பசங்க கீழ்ப்படியாமல் பைக்கில் போய் ஆக்சிடென்ட் ஆகி சாகிறான். எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஊர், அதெல்லாம் காணொலியில் இருக்கிறனால அவங்க சங்கடப்படுவாங்க. என்ன நண்பர்கள் அவங்களாம், அவங்க பசங்கள்லாம் கீழ்ப்படியாத பசங்க, பீடி குடிப்பானுங்க, சிகரெட் குடிப்பாங்க. காலேஜுக்கு போனால் அதான் பேசன்னு பந்தா பண்ணுவானுங்க. பைக்கில் போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவான். அடக்காரனை பண்ணும்போது எங்களால் மண்ணுக்கு மண்ணாக, பூமி புழுதிக்கு புழுதியாக, தூசிக்கு தூசியாக பண்ண முடியாது. நாங்கள் வரும்போது உன்னை காண்பேன்னு சொல்ல முடியாது. எப்படி பாவத்தோடு ஒரு மரிச்சா எப்படிப்பா அப்படி சொல்ல முடியும்? எப்படி அறக்காரம் பண்ண முடியும்? சும்மா சடங்காச்சிரமாக பண்ணிவிட்டு உட்காந்துருக்கலாம். அல்லேலூயா. அதனால் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க கையில். குடிக்கிறவன் நிப்பாட்ட முடியுமா? அவன் வீம்புக்குன்னே குடிப்பான். குடிச்சுன்னு லிவர் பாதிக்கும். என்ன செய்யும்? லிவர், கல்லீரல் பாதிக்கும். கல்லீரல் என்ன செய்யும்னா செமிக்கிற சக்தியை கொடுக்கறது. அப்புறம் ஐயாவுக்கு சாப்பாடே இறங்காது, கோட்டை தான் இறங்கும், சாப்பாடு இறங்காது. அப்போ அது அப்புறம் இப்போ தான் கல்லீரல் பாய்க்கப்பட்டுருச்சு. அப்படி அப்புறம் பசி வரும். அப்புறம் நேரம் அது ஆளுக்கு அதிகமாகி கிட்னிக்கு போயிடும். கிட்னி வெந்துடும். கிட்னி கல்லீரல் வெந்ததுக்கப்புறம் இனி அங்கே கொண்டே சுடுற அந்த இது இருக்குல்ல, பேர் என்ன, மயானத்தில், மின் மயானத்தில் கொண்டு அங்கே வேக வச்சுருவாங்க மொத்தமாக. அப்போ அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில் தானே இருக்குது. புத்தி சொல்லலாம், பைபிள் எடுத்து சொல்லலாம். அவங்களுக்காக அழுதுகிட்டே இருந்து நம்ம ஹார்ட் அட்டாக் கொஞ்சம் சாக முடியுமா? ஆமாம் சொல்லுங்களேன். என்னோட கர்த்தர் பேசினார், நீ ரொம்ப இவங்களுக்காக செய்யாத, பரிதவிக்காத. அவன் எல்லா விஷயமும் தெரியும். எல்லா விஷயம் தெரிஞ்ச ஒருவனுக்கு புத்தி சொன்னால் நம்ம சாத்தான மாறிடும்னு பைபிள் சொல்லுது. சத்தியத்தை சொன்னதுனாலே நான் உங்களுக்கு சத்ருவானேன்னு யார் கேட்குறா? அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்குறாரு. எல்லா விஷயம் தெரிஞ்சு. இப்போ யூதாஸு அட்வான்ஸு 30 காசு வாங்கிட்டான். மீதி காசு எவ்வளோ பேசுனான்னு தெரியல ரேட்டு. இந்த விஷயமெல்லாம் பேசிவிட்டு ராபோஜனுக்கு வந்துட்டான். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் படிங்க. அப்போ ஏசு அங்கே சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு. இவன் தானே தெரியும் அவனுக்கு. இவன் தானே 30 வெள்ளிக்காசு வாங்கியிருக்கிறான் அந்த கூட்டத்தில். இவன் தானே தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் நானான்னு கேட்காம இவனு நானான்னு கேட்டான். ஏசு டப்புன்னு ஆமான்ட்டார். அவன் அப்படி சொல்லியும் அவன் திருந்தலைங்க. அப்படி சொல்லியும் துணியரமாக அப்பத்தை பிச்சு வாயில் போட்டான். பிசாசு உள்ள முந்துருச்சு. ஆமாம் சொல்லுங்களேன். சில நேரம் ராபோஜனம் லேட்டாக தடையாகுதுன்னா நல்லதுக்கு நினச்சிக்கோங்க. நீங்கள் சொல்லுவீங்க 2வது வாரம் ஏன் தரலன்னு. உனக்கும் உள்ளே பூந்துருச்சுன்னா அல்ல சொல்லுங்கள். பைபிள் அப்போலாம் வசனங்கள் இருக்கும், உங்களுக்கு போதனைகள் தெரியாதனால. ஆமாம், அதெல்லாம் இப்போ இங்கே படிச்சிங்கன்னா அதே அதிகாரத்தில் 28வது வசனத்து 29 வசனங்கள் அப்படி இருக்குது. கீழ்ப்படியாமல் திருவிருந்து எடுத்த நிமித்தம் பிசாசு என்ன பண்ணிட்டான்? சில நேரங்களில் அந்த பழைய விசுவாசிகள் வியாதி வந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா? பாவத்தோடு திருவிருந்து எடுக்கிறது. பாவத்தோடு திருவிருந்து எடுத்தால் அப்பம் பிச்சா அது பிடிச்சிடும். வேணால் எடுத்து வாசிங்க. ஆவியானவர் லீடிங் பண்ணுறாரு. அது படிக்கிறீங்களா? படிங்க.
ம் 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 எந்த துணிக்கை? திருவிருந்து எடுப்பீங்கள்ல, எல்லா வேலையும் செஞ்சுட்டு யாருக்கும் தெரியாமல் வந்து வெள்ளையும் சொல்லியுமா சர்ச்சில் அல்லேலூயா கத்தரையே பாடுங்க, நல்லது. பாவரிக்கை பண்ணிட்டு என்ன செய்யுங்க, திருந்து விழுந்து அடுத்து உங்களை பார்க்கலாம். ஒரு ஆவிக்குரிய லீடிங் இருக்கும். பிரசங்கம் பண்ணும்போதே தெரியும் இவங்க உள்ளான மனுஷனில் தான் கேட்குறாங்க அப்படின்னு. மாம்ச மனுஷனில் உட்காந்துருக்க முடியாது. இடுப்பு வலிக்கும், இப்போ ஒரு மாதிரி பண்ணும், மன உளைச்சலாக இருக்கும், எப்படா முடியும், வீட்டை பக்கம் போகலாம் அப்படி. இது வந்து உள்ளான மனிதன் ரட்சிக்கப்படாதவனுக்கு உபதேசம் புரியாது. ஆமேன். இப்போ திருவிருந்து எடுக்கும்போது கூட 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் புள்ள படிக்க நேரம் இல்லை, அதனுடைய 27லேருந்து வாசிக்கும்போது சீக்கிரமா இப்படி இருக்க நீங்கள் திருவிருந்து எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் பாவத்தோடு இந்த திருவிருந்து எடுத்தா, அபாத்திரமாக சாப்பிட்டா படி அவன் இயேசுவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து பார்த்தீங்களா, பாவத்தோடு நாம் திருவிருந்து எடுத்தால் குற்றமுள்ளவங்களாக இருப்போம். அறிக்கை செய்யணும் பாவத்தை. இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறது எது ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கிறது? மனம் திரும்புவதற்கென்று ஞானஸ்தானம். அப்போ மனம் திரும்பின பின்னாடி நாம் எப்படி இருக்கணும்? புதிய மனுஷனாக இருக்கணும். பழையவெல்லாம் ஒளிந்தன எல்லாம் புதுசாகிடுச்சுன்னு புதிய மனுஷனாக இருக்கணும். புதிய மனுஷனாக இருக்காமல் பழைய ஆளோட மோசமாக இருக்கிறோம். இப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுத்த பின்னாடி தான் என்ன செய்யிருக்கோம்? இன்னும் பயங்கரமான பாவங்களை செய்திருக்கோம். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட பயந்து கொஞ்சம் பாவம் செஞ்சோம். ஆமேன். அப்போ நம்ம ஊரோடு ஒத்து வாழ்ந்தோம். மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பாவோட இருந்தோம். ஒரு தப்பு பண்ணால் டக்குன்னு கண்டுபிடிச்சி நம்ம குடும்பமான என்ன ஆகுது, நம்ம ஊர்மான என்ன ஆகுதுன்னு சொல்லி எல்லாம் அடியை போட்டு திருத்தினாங்க. இப்போ சர்ச்சுக்கு வந்தோன்னா அவுத்து விட்ட காலம் மாதிரி எல்லாம் எங்களுக்கு வேணாம், யாரும் வேணாம், நாங்கள் தான் மை கார் மை பெட்ரோல், நான் நினைக்கிறதே நடத்துகிறேன், யாரும் எனக்கு தடை இல்லை, என் ஆவியானவரே நடத்துகிறாருன்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாவா இல்லையா? ஒரு தரம் பேச மாட்டேறீங்களே. ஆமாவா இல்லையா? கட்டவிழ்த்த பின்னாடி தான் நம்ம இஷ்டத்துக்கு போயிருக்கிறோம். கட்டப்பட்டிருக்கும்போது கூட ஏதோ ஒரு சில பாவங்களை செய்திருந்தோம். இப்போ கட்டவிழ்த்த உடனே இஷ்டத்துக்கு என்ன செய்கிறோம்? இருக்கிறீங்களா இல்லையா? மௌனமாயிட்டீங்களே. அது வசனத்தை படிங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரம், அதாவது பரிசுத்தம் இல்லாமல், மீறுதலோடு, கர்த்தருக்கு பிரியமில்லாமல், உறவு இல்லாமல், உறவு தான் இது. ஆக்சுவலாக வந்து திருவிருந்துங்க உறவு. அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரத்தையும் உட்கொள்கிறது. என்ன அர்த்தம்? உறவு. இப்போ உறவே இல்லாமல் தூரமாகி நாம் இதை செய்கிறதுனால கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததுனால, பார்த்தீங்களா, ஏற்கனவே நமக்கு ஆக்கினை தாங்க முடியாமல் தானே ரட்சிக்கப்பட்டோம். இப்போ மறுபடியும் ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் பேர் மாற்றின பின்னாடி, ஆமேன், பேர் மாற்றின பின்னாடி இது நிமித்தம் அநேகர் என்ன செய்கிறாங்க? ரட்சிக்கப்பட்ட பின்னாடி, அந்நிய பாஷை பெற்ற பின்னாடி, பரிசுத்தாய் பெற்ற பின்னாடி, பைபிளை படித்த பின்னாடி பலவீனரும். பலவீனம்னா ஒரு பாவத்துக்கு அடிமை. பலவீனம் சரத்தில் சம்பந்தம் இல்லாத, என்ன நோயினே தெரியாத, ஆனால் எப்பயுமே டயர்டு. டாக்டர்கிட்ட போனால் எல்லாம் நல்லா இருக்குது. எம்ஆர்ஐ நல்லா இருக்குது, அப்புறம் இன்னொன்று என்னது, சிடிசி நல்லா இருக்குது, இசிசி நல்லா இருக்குது, அப்புறம் பரிசோதனைகள், பல பரிசோதனைகள் சரியாக இருக்குது. ஆனால் என்னமோ பண்ணுது பாஸ்டர். அது என்னது? கர்த்தரு கீழ்ப்படியாமல் திருவிருந்து எடுத்தது. அல்லேலூயா. வாயை அடக்காமல், கடிவாளம், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாம் கடிவாளம் போடணும். கடிவாளத்தெல்லாம் அவுத்தெறிஞ்சிட்டு பேசுனதுனால, சாப்பிட்றதுனால, ஆமேன்னு சொல்லுங்களேன். நோய் எதனால் வருதுன்னு நான் சொல்லி கொடுத்தா போதும், நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா வியாதி முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. நோய் பேய் எப்படி வருது? இப்படி தான் வருது. இந்த உலகத்திலே பெரிய ஆயுதம் என்னன்னு சொல்லுங்கள்?
தெரியுதா? பரவாயில்லையே, தெரிஞ்ச வச்சுருக்கிறேன். ஆமேன். இந்த உலகத்திலே பெரிய ஆயுதம். ஆமாம், அப்துல் கலாம் கண்டுபிடிச்ச அக்னி ஏவுகணையை விட பயங்கரமானது. ஈரானில் வச்சுருக்க ஆயுதங்கள், இஸ்ரேலில் வச்சுருக்க ஆயுதங்கள், அப்படியெல்லாம் அமெரிக்காவில் இருக்க ஆயுதங்களை விட பெரிய ஆயுதம் நாக்கு. அதனால தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் நாக்கில் அக்கினியை போட்டார், சுட்டு எரிச்சார். இவ்வளோ அவையங்கள் இருக்கும்போது மூக்கில் வைக்காமையா, கண்ணில் வைக்காமையா, நாக்கில் வச்சார். இது யாருக்கும் அடங்காத நெருப்புன்னு போட்டார். சொன்னாரா? யாக்கோப்பில் சொல்லுது. அல்லேலூயா. அதுதான் ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுது, நரகத்துக்கு கொண்டு போக தயாராக இருக்குன்னு சொல்லுது. ஆமாவா இல்லையா? அதில் தான் நாக்கில் தானே நம்ம திருவிருந்தெடு சாப்பிட்றோம், ருசிக்கிறோம், நாக்கில் தான் பேசுகிறோம், நாக்கில் தான் துதிக்கிறோம், நாக்கில் தான் ஜெபிக்கிறோம், நாக்கில் தான் பொய் சொல்கிறோம், புறங்கூறுறோம். அல்லேலூயா சொல்லுங்கள். அந்நிய பாசையும் அதில் தான் நினைச்சிடும். அந்நிய பாசையும் பேசுகிறீங்களா? அல்லேலூயா. சரி, படிங்க. பயந்தவங்களும் அல்லேலூயா சொல்லுங்கள். இருக்கிறார்கள் அநேகர். நித்திரை அடைஞ்சவங்க சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஆத்துமா, நான் சொன்னேன் ஆத்தும ரட்சிப்பு. நித்திரைங்கிறது ரெண்டு. ஒன்று இயல்பாக மறிப்பாங்க, இல்லைன்னா ஆத்துமாவில் மறிச்சிடுவாங்க. உருவம் மட்டும் ஒரு சபைக்கு ஈடுபாடு இருக்காது, பிரசங்கத்தில் ஈடுபாடு இருக்காது, பைபிள் கொண்டு வர மாட்டாங்க, ஆராதிக்க மாட்டாங்க, கண்ணை மூட மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. ஈடுபாடு இல்லாதவங்க தான் அந்த நித்திரை. எதில் ஈடுபாடு இல்லை. ஜெப கொடுத்து வரீங்களா? பார்ப்போம் பாஸ்டர். உபவாசம் இருப்போமா? பார்ப்போம் பாஸ்டர். வீட்டுக்கு கூட வைப்போமா? பார்ப்போம் பாஸ்டர். எல்லாத்துக்குமே பார்ப்போனே சொல்லுவாங்க. ஆமாம், சொல்லுங்கள். அப்போ அந்த வாஞ்சி அவங்ககிட்ட இல்லாதான் மரணம். சபைக்கு வாரீங்களா பிரதர்? அது தூரமாக இருக்குது. இப்போ பக்கத்தில் இருக்குவாங்க, அங்கே பிரச்சனையாக இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் தள்ளி வாங்க, அது பஸ் வசதியாக இல்லை பாஸ்டர். உள்ளான மனுஷன் செத்துட்டாங்க. அதனால தான் விசுவாசிகள் இடைநிறுத்தமாக இருக்கிறாங்க. உள்ளான மனுஷன் செத்துட்டான். அவங்களுக்கு இந்த பிரசங்கமெல்லாம் எரிச்சலாக இருக்கும். என்ன இவர் ஏற்கனவே பிரச்சனையோடு இருக்கிறோமே. அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா இந்த பிரசங்கம் எப்படி இருக்கும்? அல்வா மாதிரி இருக்கும். இந்த பிரசங்கம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது பரலோகத்துக்கு போகிற வார்த்தைகள், இது வானத்தின் வாசலின் மெசேஜ். இந்த செய்தியை கேட்டு நான் பரலோகத்துக்கு என்னை தயார்படுத்தணும், கடவுள் என்னை பயன்படுத்தணும், கடவுளுக்கு ஏதோ ஒன்று நான் செய்யணும், ஜெபம் பண்ணணும், நான் தரிசனம் பார்க்கணும், சொப்பனம் பார்க்க, என்னால் எழுப்புதல் உண்டாகணும், நானும் எழுப்புதலில் ஒரு அங்கத்தினராக மாறணுங்கிற எண்ணம் யாருக்கு வருதுன்னா, மனம் திரும்பி கடவுள் சொல்கிறதுக்கு அப்படியே கேட்குற நபர்களுக்கு பிரசங்கம் பண்ணலாம்.